ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி குறைவான எண்ணெயிலே வெஜிடபிள்லாம் சேர்த்து எப்படி கட்லட் செய்யலான்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கட்லட் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு கப்பு கெட்டி அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் கெட்டி அவல், லேஸ் அவல், சிவப்பு அவல் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதோட 3/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 3/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். 20 நிமிஷம் ஊறின பிறகு பாருங்கள், நம்ம கையால் மசித்தாலே நல்லா மசிச்சு வருது. இந்த அளவுக்கு ஊறினாலே போதும். நல்லா கையால் மசிச்சு விட்டுட்டு கட்லட் செய்ய ஆரம்பிக்கலாம். இதோட 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அவல் நல்லா பிசைஞ்ச பிறகு இந்த 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். அவளோட இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா பிசையணும். அது கட்டியே இருக்கக்கூடாது. கையால் பிசைஞ்சாலும் பரவாயில்ல, இல்லைனா ஸ்மாஷர் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் பிசையலாம். ரெண்டும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பிசையணும். உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன கட்டை இருந்தால் கூட அதால் நல்லா அழுத்தி விட்டு பிசையலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதோட மசாலா பொருளை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு கொத்தமல்லி 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட புதினா இருந்தால் கூட புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு வைக்க வேண்டியதான். ஒன்று சேர்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பிசைஞ்ச பிறகு நம்ம கட்லட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல, அந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். தண்ணியே சேர்க்க தேவையில்லை. அவளில் தண்ணியிலே நமக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம் மாவை. நீங்கள் கையால் கூட தட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் மூடியை, ரவுண்ட் மூடியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஓரத்தில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா அழகான கடையில் விற்கிற கட்லட் ஷேப்புக்கே நமக்கு வந்துடும். ஒரு டைம் செய்யும் போது அந்த மூடியில் மட்டும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டால் போதும். அப்படியே ஒட்டாமல் நமக்கு அழகாக வந்துடும். இதே மாதிரி நான் எல்லா கட்லட்டையும் செஞ்சு வச்சிட்றேன். இப்போ கட்லெட்டுக்கு சோள மாவும் பிரெட் க்ரம்ஸையும் எடுத்துருக்கேன். நான் ஒரு 3 ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதிலே 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது. மீடியம் திக்னஸில் கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு மேலே பிரெட் க்ரம்ஸ் ஒட்டி பிடிச்சி வரும். இப்போ ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு இந்த சோள தண்ணியில் டிப் பண்ண பிறகு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுக்கணும். சோள தண்ணியில் வச்ச பிறகு நம்ம பிரெட் க்ரம்ஸ் அது மேலே நல்லா ஒட்டி பிடிச்சி வரும். எல்லா சைடும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸு கட்லெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ 9 கட்லெட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட மாவு நிறையா இருந்தால் கூட பட்டர் ஷீட் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கிறேன். அந்த எண்ணெயே போதுமானது. இப்போ ஒவ்வொரு கட்லெட்டையும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்க்க வேண்டியதுதான். எண்ணெயில் சிம்லே இருக்கணும். ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம திருப்பி விடலாம். சிம்மில் இருக்கும்போது நமக்கு மொறுன்னு வந்துடும். உள்ளாரையும் வந்திருக்கும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தது தான். இருந்தாலும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு செய்யும் போது அந்த மொறுமொறுப்பு க்ரன்ச்சினஸ் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு சைடும் வெந்த பிறகு நம்ம எடுக்க வேண்டியது தான். எண்ணெயும் ரொம்ப செலவாகுது. கொஞ்சம் எண்ணெயில் எல்லா கட்லட்டையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். மீதமுள்ள எண்ணெயில் ரிமைனிங் உள்ள அந்த 5 கட்லட்டையும் போட்டு எடுக்கிறேன். நீங்களும் இந்த கட்லட் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.